அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் ஒரு அமைதி ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம், சந்தோஷ ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் கூட அவங்களுக்குள் ஒரு பனிப்போர் நடந்து வருவதாக நாம் ஏற்கனவே தெரிவித்து விட்டோம். இது ஒரு தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தம் என்றும் சொல்லியிருக்கிறது இல்ல. இப்பொழுது 72 மணி நேரம் கடந்த நிலையில் சனிக்கிழமை கடைசி செய்தியாக, நள்ளிரவு செய்தியாக நாங்கள் தருகின்றோம். அமெரிக்கா இஸ்ரேலிய பெருந்துணர்வு ஒப்பந்த மீறல்களை தொடர்ந்து ஹாமஸ் ஜலசந்தியை ஈரான் உடனடியாக மூடியாச்சு. 72 மணி நேரம் கடந்த நிலையில சனிக்கிழமை மூடியாச்சு. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான பெருந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீறியதை காரணம் காட்டி ஹாமஸ் ஜலசந்தி அனைத்து கடல் வழி போக்குவரத்திற்கும் மூடப்பட்டுள்ளதாக ஈரானின் மத்திய இராணுவ தலைமையகம் அதிகாரப்பூர்வமாக இன்று சனிக்கிழமை மாலை செய்தியாக அறிவித்திருக்கின்றது. இன்று சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் போருக்கு பிந்தைய பெருந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் பிரிவை அமெரிக்கா வெளிப்படையாக மீறியதற்கும் மற்றும் தெற்கு லெபனானில் சியோனிச ஆட்சி போர் நிறுத்தத்தை தொடர்ச்சியாகவும் இடைவிடாமலும் மீறி வருவதற்கும் பதிலடியாகவே இந்த மூடல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரானின் மிக உயர்மட்ட இராணுவ தலைமையகமான கதம் அல் அன்பியா ஜூன் 20 என்று ஹாமஸ் ஜலசந்தியை கப்பல் போக்குவரத்திற்கு மூடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. எவ்வளவு கவலையான செய்தி பார்த்தீங்களா? சந்தோஷமா போயிடுச்சு. இந்த சனி நான் ஜென்னம் தானே, நம்ம சொன்னம் இல்ல, குட்டிச்சாத்தான் அவன் தொடர்ந்து லெபனான்ல அடிக்கிறான். எங்கிட்டு அவங்களோட நாம அந்த செய்தி வந்திருக்க தொழுகு தாரம். இவங்களோட முடக்கப்பட்ட நிதியை, ஈரானின் முடக்கப்பட்ட நிதியை அமெரிக்கா 6 வளைகுடா நாடுகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க போறாங்களாம். இதெல்லாம் சேர்த்து இறக்கிட்டு மீண்டும் ஜலசந்தி மூடியாச்சு. எப்பப்பா பெட்ரோல் விலை அதிகரிச்சாச்சு. சரி, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அண்மையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீறியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக லெபனானில் போர் நடவடிக்கைகளை நிறுத்தவும் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கவும் செய்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை இஸ்ரேல் மதிக்கவில்லை என்றும் அதை தடுக்க அமெரிக்கா தவறிவிட்டது என்றும் ஈரான் குற்றம் சுமத்துகிறது. ஒப்பந்த மீறல் என்று சொன்னால், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் 18 அன்று கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் பிரிவை கிளாஸ் 1 கிரேட் 1 அமெரிக்கா செயல்படுத்தவில்லை என்று ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஒப்பந்தம் கையெழுத்தின பிறகும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதையும் அங்குள்ள இஸ்ரேலிய படைகள் வெளியேறாததையும் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் மற்றும் ஒப்பந்த மீறல் என்று ஈரான் குற்றம் சுமத்துகிறது. இது ஒரு முதல் கட்ட நடவடிக்கை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்கள் தொடர்ந்தால் மேலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தரப்பிலிருந்து இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடக்கவிருந்த நிலையில் தற்போதைய இந்த திடீர் அறிவிப்பு சூழலை மீண்டும் சிக்கலாக்கி இருக்கின்றது. லெபனானில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதில் ஏற்பட்ட தோல்வி மற்றும் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஈரான் ஹாமஸ் ஜலசந்தியை மீண்டும் தடலடியாக இன்று சனிக்கிழமை முடிவிட்டது. இந்த விவகாரத்தை பற்றி ஏனைய நாடுகள் சற்று ஒரு கவலையை தெரிவித்து வந்தாலும் இது எந்த அளவுக்கு முடிய போதுன்னு நாம தெரியவில்லை. தங்கள் வாக்குறுதிகளை மீறும் மத விரோத சக்திகளை எதிர்த்து போராட வேண்டியதன் அவசியத்தை விளக்கும் ஒரு குர்ஆன் வசனத்துடன் அந்த அறிக்கை தொடங்கியது. தெற்கு லெபனானில் உள்ள லெபனானிய எதிர்ப்பு இயக்கமான ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலிய ஆட்சி ஒப்புக்கொண்ட போர் நிறுத்தத்தை தொடர்ச்சியாகவும் இடைவிடாமலும் மீறி வருவதற்கும் ஹாமஸ் ஜலசந்தி மூடல் ஒரு பதிலடியாகும் என்றும் ஈரான் கூறுகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் கொடூரமான படுகொலைகளுக்கும் 100,000கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் இடம்பெறுவதற்கும் வழிவகுத்தன என்றும் மேலும் அந்த பகுதிகளில் இருந்து தனது படைகளை திரும்ப பெறுவதிலும் இஸ்ரேலிய ஆட்சி தோல்வி அடைந்துள்ளது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அளித்த வாக்குறுதிகளை மீறுவதற்கு பதிலடியாக ஹாமஸ் ஜலசந்தியை மூடுவது முதல் படியாகும் என்றும் எதிரியை தனது கடமைகளை நிறைவேற்ற கட்டாயப்படுத்த ஈரான் மேலும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் ஈரானிய ராணுவ தலைமை தெரிவித்துள்ளது.
புதன்கிழமை அதிகாலையில் இரு நாடுகளின் அதிபர்களால் கையெழுத்திடப்பட்ட ஈரான் அமெரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிப்ரவரி பிற்பகுதியில் தொடங்கி ஏப்ரல் தொடக்கத்தில் போர் நிறுத்தத்தால் நிறுத்தப்பட்ட ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருந்தது. அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ஈரான் மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகளுக்கும் எதிரான தங்கள் ஆக்கிரமிப்பை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரும் பட்சத்தில் உலகளாவிய எரிசக்தி பரிமாற்றத்திற்கான முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டும் என 14 சரத்துக்களை கொண்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானை கோருகிறது. ஈரானிய தேசத்திற்கு எதிரான ஒருதலைப்பட்சமான கொள்கைகள் மற்றும் சட்டவிரோத நிர்பந்த நடவடிக்கைகளுக்கு இணக்கமான இத்தகைய நிலைப்பாடுகள் இறையாண்மை, சமத்துவம் மற்றும் அரசு சொத்துக்களின் பாதுகாப்பு ஆகிய கொள்கைகளை மீறுகின்றன என்றும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. தெஹ்ரான் மீது மேலும் பொருளாதார மற்றும் நிதி அழுத்தத்தை அமெரிக்கா சமிக்ஞை செய்த நிலையில் வாஷிங்டனின் பாரசீக வளைகுடா நட்பு நாடுகளுக்கு ஈரான் ஏற்படுத்தும் எந்த ஒரு சேதமும் ஈரானிய கணக்குகளிலிருந்து எடுக்கப்படும் நிதியை கொண்டு ஈடு செய்யப்படும் என்று அமெரிக்க ஒட்டுமொத்தமாக இப்பொழுது ஜலசந்தி மூடியாச்சு. இனி என்ன அடுத்த காட்டம் மினி ஃபைட்டுக்குள்ள வரும். இதை நாம தொடர்ச்சியாக சொல்லி வந்தோமில்லை, இது ஒரு தற்காலிகமான அமைதி ஒப்பந்தம் உண்டு. இது நிச்சயமாக இது நிறைவேறக்கூடிய ஒப்பந்தம் அல்ல என்றும் ஈரான் தனது வான்பரப்பை முற்றுமுழுதாக நவீனமயப்படுத்தும் திட்டத்துடன் ரஷ்யா, நாம் ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி, ரஷ்யா மற்றும் சீனாவிடம் ஆயுத கொள்வனவு செய்கின்றது, விமானம் கொள்வனவு செய்கிறது, ஹெலிகாப்டர் கொள்வனவு செய்கிறது. இப்படியான செய்திகள் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். போருக்கு, ஒரு மிகப்பெரிய போருக்கு ஈரான் தயாராகின்றது. இதைத்தான் நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம். இது ஒரு நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தம் அல்ல. 2 மாதம் கொடுத்திருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் வரும் எதிர்பார்க்கலங்க. 1 மாசம் கடந்தாவது வரும் எதிர்பார்த்தால் அவன் தொடர்ச்சியாக லெபனான் மீது சாத்தான் அடிக்கிறான், குட்டி சாத்தான். அதுதான் முதல் பிரச்சனை. 2வது அவங்களோட சொத்துக்களை முடக்கி வச்சுக்கிறாங்க, ஈரானுடைய சொத்துக்களை. இது 2 தான் பிரச்சனையா போகுது. மேலும் மேலும் அவங்களுக்குள்ள விரிசல் அதிகரித்த பண்ணமே வருவதால் இந்த போர் நிறுத்தம் அநேகமாக இன்னும் ஒரு 72 மணி நேரத்துக்குள் தாக்குதலாக மாறலாம். பார்ப்போம். விடிந்தும் நாம் நிறைய செய்திகள் வழங்க இருக்கின்றோம். அந்த செய்திகளில் பார்ப்போம். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம்.